இந்த பார், இது ஏன் சொத்து, இதுலலாம் உனக்கு பங்கு தர முடியாது. எது உன் சொத்தா? இது அம்மா சொத்து. அம்மா உயிரோட இல்லைன்னா என்ன வேணா பேசுவியா நீ? இந்த பாரு, அம்மா பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் சொத்துல பங்கு தர முடியாது. ஏய், நீ என்ன பேசுற? அம்மாவே என்னை ஏத்துக்கிட்டாங்க. நிறுத்துங்கப்பா, நீங்க மாதிரி சண்டை போடுறீங்க. அப்ப நாங்க எதுக்கு? எப்பா பேசுப்பா. கணக்கு பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு? ஏமா உன்னையும் சேர்த்தாமா சொல்றான், கொஞ்சம் சும்மா இருமா. ஃபைனலா கேக்குறேன், சொத்துல பங்கு தருவானா மாட்டானா கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னம்மா கோர்ட்டு கேஸ்ன்னு பேசிட்டு இருக்க? ஏப்பா காளி, அம்மா சொத்துல மகளுக்கு பங்கு கொடுக்கணும்ப்பா. ஆனா காவியா, அதுல 2 கண்டிஷன் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? சொத்துல பங்கு கொடுக்கணுமா? ஆமாங்க, சட்டப்படி உங்க அம்மாவோட பூர்வீக சொத்தா இருந்தா கண்டிப்பா அது வாரிசுரிமை அடிப்படையில் தான் பிரிக்க முடியும். இப்போ வாரிசுரிமை அடிப்படையில் பிரிச்சாக்க மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி சமமாக தான் சொத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்க அப்பா உயிரோட இருக்காருல்ல, அவருமே இந்த சொத்துக்கு ஒரு வாரிசு தான். அதனால அவருக்குமே சம பங்கு ஒன்று கொடுத்து தான் ஆகணும். இவளுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், அவருக்கு வேற கொடுக்கணுமா? கண்டிப்பா பங்கு கொடுக்கணும்ப்பா. இந்த பூர்வீக சொத்துல உங்க அம்மாவே நினைச்சாலும் யார் பேருக்குமே உயில் எழுதி வைக்க முடியாது. அப்படி உயில் எழுதி வச்சாலுமே அந்த உயில் செல்லாது. அதனால சொத்தை கண்டிப்பா 3 பேரும் சரிசமமாக தான் பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். உயில் செல்லாதா? அது பூர்வீக சொத்துக்கு தானே. இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொந்த சொத்து. சொந்த சொத்தா? சரி, உங்க அம்மா உன் பேருக்கு இந்த சொத்துன்னு சொல்லி உயில் எழுதி வச்சாங்களா? இல்ல. அப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சொந்த சொத்தா இருந்தாலுமே வாரிசுரிமை அடிப்படையில் தான் பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்கு உயில் எழுதி வச்சா செல்லாதுன்னு சொன்னீங்க, அப்ப சொந்த சொத்துக்கு உயில் எழுதி வச்சா செல்லுமா? செல்லும். பூர்வீக சொத்துக்கு தான் உயில் செல்லாது. சொந்த சொத்துக்கு யாரு நினைச்சாலும் உயில் எழுதிக்கலாம். அப்படி உயில் எழுதிட்டாங்கன்னா மற்ற யாரும் அதில் பங்கு கேட்டு போக முடியாது. சரி காவியா, இந்த சொத்து எனக்கு வேணான்னு சொல்லி விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கலையே. நானே சொத்து வேணும்னு தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், அதை எப்படி எழுதி கொடுப்பேன் நானு? அப்படி இருக்கும்போது நீங்க வாரிசுரிமை அடிப்படையில் தான் பிரிச்சுக்கணும். இப்ப காளி, 3 பேத்துக்கும் சரிசமமா பிரிச்சுக்கோங்க. இவளுக்கு வேற பங்கு தரது இல்லாம எங்க அப்பாவுக்கும் சொத்துல பங்கு தரணுமா? ஆமா சார், சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு ஏதோ 2 கண்டிஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? அட அது ஒன்றும் இல்லைப்பா. முன்னாடி இந்த உயில் பத்திரத்தை பற்றியும் விடுதலை பத்திரத்தை பற்றியும் சொன்னேன்ல, அதுதான் கண்டிஷன். அதானா? எங்க உயில் எழுதி வச்சிருந்தாதான் நான் இங்க வந்து நின்றுக்க மாட்டானே. அதானே பார்த்தேன். இது உங்கள் சொத்து பிரச்சனை, நீங்கள் வாரிசுரிமை அடிப்படையில் பிரிச்சுக்கிறணும், ஓகேவா? இப்போ நீயும் தங்கச்சி உங்கள் அப்பா 3 பேர் தான் உங்களுக்கு வாரிசாக இருக்கீங்க. அதனால் வாரிசுரிமை அடிப்படையில் நீங்கள் உங்கள் 3 பேர் தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பொதுவாக ஒரு பொண்ணோட பேரில் சொத்து இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க சொந்த சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, சொந்த சொத்தாக இருந்தால் அவங்க உயில் எழுதி வச்சுக்கலான்னு மேலே சொன்னேன்ல. ஒருவேளை உயில் எழுதி வச்சுருந்தா மற்றவங்க பங்கு கேட்க முடியாது. இதுவே அவங்க உயில் எழுதி வைக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை வாரிசுரிமை அடிப்படையில் பிரிப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த பொண்ணுடைய மகனோ மகளோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, இந்த 3 பேர் தான் பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை மகனோ மகளோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அந்த பேர குழந்தைங்க மேலே சொத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவே ஹஸ்பண்டும் இல்லை மகனும் மகளும் இல்லை பேர குழந்தைங்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை கல்யாணமும் ஆகலை அப்படின்னா அந்த சொத்து யாருக்கு போகும்னா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேருக்கு போகும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அண்ணன் தங்கச்சியோ அக்கா தம்பியோ, அவங்க பேருக்கு சொத்து போகும். அப்பா என்ன புரிஞ்சுதா? 3 பேர் சரிக்கு சமமாக சொத்தை பிரிச்சுக்கோங்கப்பா. இந்தப்பா வா போவோம். கணக்கு இன்னும் முடிக்கல. என்ன வழக்கம் போல கதை சொல்ல போறியா? ஆமாம். ஏப்பா நல்லா சுகர் பேஷண்ட்டுப்பா, சீக்கிரம் முடிச்சு விடுப்பா. இவ்வளோ வச்சு நம்புற பாரு இருக்கு. எப்பா இப்படி தான்ப்பா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது. அதில் என்னென்னா 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வெறும் அம்மா மட்டும்தான். அதனால் டிவோர்ஸ் கேஸ்லேயே அந்த கோர்ட் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மாதம் ஜீவனாம்சம்னு சொல்லி ஒரு 7500 ரூபா காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கொடுக்குறதே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒய்ஃபு இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாதம் 7500 ரூபா ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், இது வரைக்கும் எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை, என் பொண்ணு இப்போ இறந்துட்டா, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இப்போ ஹைகோர்ட் விசாரித்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஜீவனாம்சம் கொடுக்குறது அப்படிங்கிறது கோர்ட்டு உத்தரவுப்படி கரெக்டு தான். அதன் அடிப்படையில் பார்த்தாக்க 6,22,500 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இந்த அமௌண்ட் அந்த பொண்ணுக்கு இவர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ இந்து வாரிசுரிமை சட்டப்படி பொண்ணுக்கான சொத்துக்கு அம்மாவுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணோட சொத்தை கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணணும், 6,22,500 ரூபாய் அந்த அம்மா கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரிசமமாக பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்கள் அம்மா 5 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காங்க, அதுலேயும் சரிசமமாக பிரிச்சுக்கிறோம். கடனா? இது என்னங்க கொடுமையா இருக்கு? சரி சண்டை போட்டுக்காம போய் சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்கிற வேலையை பாருங்க. இதே மாதிரியே அப்பா சொத்தை பிரிக்கிறத பற்றியும் தாத்தாவோட சொத்தை பிரிக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அதே மாதிரியே சேனல்லையும் இருக்குது. டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வயிறு போயிட்டு யாரும் உனக்கு ஆகிட்டு
பூர்வீக சொத்துனா நானே சொல்றேன். ஓலை புடிட்டு மூட்டை கொண்டு போய்கிட்டே இருப்பேன் நான். நான் அப்புறம் என்ன பண்றதுன்னு போட்டு கேட்டு போட்டு கேட்டா சார் ஃபைனலா கேக்குறேன். சொத்துல இருந்து பங்கு தருவானா மாட்டானா கேட்டு சொல்லுங்க. நான் டயலாக் மறந்துட்டேன், போய் படிச்சுட்டு வரேன். ஆனா காவியா அதுல 2 கண்டிஷன் இருக்கு. பூர்வீக சொத்துக்கு பூர்வீக மறுபடியும் சொல்லி சொல்லி அதே டைலாக்கா? ஓகே ஓகே போலாம் பூர்வீக சொத்துக்கு உயிரில்லை நல்லா சொன்னீங்க. அப்ப இந்த சொத்து எழுதுங்களா அவனுக்கு கையில் வரல ஒன்று ஃபைனலா கேக்குறேன். சொத்துல பங்கு தருவானா மாட்டானா கேட்டு சொல்லுங்க. இல்லைன்னா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும்டா. அதெல்லாம் பூர்வீக சொத்துனா நானே சொல்றேன். ஏய் நீ வாயை மூடு, சிரிக்காத. ஓகே போலாம். எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா? உங்க அப்பா அவசரப்பட்டு 4 குட்டியை பத்துட்டா, எங்க அப்பா பொறுமையா ஒரே ஒரு குட்டியை பத்து